இப்போது இங்க அமர்ந்திருக்கும் சபையான பார்த்தால் என்ன சபை? அதாங்க மக்களால் கூடப்பட்ட மலர் பூங்கா சபைங்க. தேவலோகத்தில் அமர்ந்திருந்தால் அது தேவர் சபை. அப்படி பூலோகத்தில் அமர்ந்திருந்தால் அது மக்களால் கூடப்பட்ட பூங்காவன சபை. ஆமாங்க. இதே சபை டெல்லியில் அமர்ந்திருந்தால் சட்ட சபைங்க. இந்த சபையானது பார்த்தால் எதற்காக இன்னைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றது? அதாவது மகாமாரியம்மன் ஊர்வலத்தை முன்னிட்டு மக்களால் ஒன்று கூடி ஒன்று 10 100 1000 என சேர்த்து சரி இன்றோ ஒரு நாள் சதுர்நாட்டியம் என்னும் தெருக்கூத்தாரம் கேட்டோம். அப்படி தெருக்கூத்து அலங்காற்றம் வைத்திருந்தாலும் ஆமாங்க. இந்த நாட்டினுடைய பேர் என்ன? இந்த நாட்டினுடைய பேரோ அயோத்தி பட்டணம் அருகாமையில் உள்ள அதாவது இந்திரா நகர் அந்த ஊரு. சரி சேலம் மாவட்டம். ஆமாங்க. சேலம் மாவட்டம். சேலத்துல மாவட்டம் சொன்னீங்க. ஐயா பட்டம் இட்லியெல்லாம் சுடும் இல்ல நம்ம அங்க பல்லாபட்டில குழம்பு ஊத்தோம். மாவட்டம் சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஒன்றியமின்றி சொல்லக்கூடிய ஆமாங்க இந்த கிராமத்தை சேர்ந்த இதனுடைய கிராமத்தின் பெயர் என்ன? இந்த கிராமத்தினோட பேரோ இந்திரா நகர். இந்திரா நகர் என்று சொன்னால் ஆமா ஒரு தாய் திருநாடு. ஆமாங்க. திருநாட்டிலே எதற்கா ஒரு அரங்கேற்றம் வைத்திருக்கிறார்கள்? அத்த மாரியம்மன் திருவிழாவுக்கு முன்னிட்டு ஸ்ரீ அம்மனாகிய மாரியம்மனுக்கு ஒரு விழா என்று சொல்லக்கூடிய ஒரு விழா வைத்து திருவிழா வைத்திருக்கிறார்கள். திருவிழாவிலே இங்க இருக்கும் என்னடா நகரம்? இப்ப நாங்க சொன்ன இந்திரா நகர். இந்திரா நகரத்திலே பெரியார்கள் ஆமா தாய்மார்கள் ஆமா தந்தைமார்கள் இன்றும் இருக்கும் பெரியார்கள் சிறியவர்கள் அனைத்து பேர்கள் ஒன்று கூடி இந்த ஸ்ரீ அம்மனுக்காக இன்னைக்கு ஒரு இரவு சதுராட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆமாங்க. இந்த அம்மனுக்கு முன்பதாக தூக்கம் எல்லாம் இருந்தால் இந்த அம்மனாகி அருள் புரிவார் என்று சொல்லி நம்மளுக்கு எங்கிருந்து அழைத்திருக்கிறார்கள்? எங்கிருந்து? அதாவது கருமந்துரை என்று சொல்லக்கூடிய ஐயா வைகை சுப்பிரமணிய வாத்தியாரும் ஆமாங்க இன்றும் சந்திரவாதியார் என்று சொல்லக்கூடிய ஆமா ஒரு வெத்திர தாமலத்தை கொடுத்து ஆமாங்க இன்றைக்கு ஓர் இரவு சந்திரவாதத்தை வைத்து ஆமாங்க இந்த அம்மனுக்கு முன்பதாக அந்த நாடகத்தை அலங்கேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல நம்மளுக்காக இந்த நாடக கலையை இன்று பார்த்தால் காலையில் விழுந்தால் மறந்துவிடும். ஆமா எப்படி? ஆமா இப்ப பார்த்தால் காலையில மறந்துவிடும் மறந்துவிடும். ஆமா அதற்காக நம்மளுடைய இதயத்தை போல் தாங்கி வரக்கூடிய அண்ணாராகிய யார் தெரியுமா? நம்மளுடைய கருப்பூர் வெள்ளாளப்பட்டி என்று சொல்லக்கூடிய அண்ணாவாகிய செல்வண்ணா பாரு வச்சுட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆமா இவர் அப்படி கிடையாது. ஆமா கையால எடுத்து தூக்கலாம கையால பார்த்து அதை கண்டுகளித்து இந்த யூடியூப்ல போட்டால் அனைத்து ஜனங்களும் பொதுமக்களும் அனைத்து பேர்களும் இந்த கலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓர் இரவும் நம்மள போல் தூக்கம் இல்லாமல் நம்மளுக்கு அருமை என்று சொல்லி ஆதரவை கொடுத்து யூடியூப் சேனலை அவர் எடுத்து விளம்பரம் பண்ண வருவார்கள். அது மட்டுமில்ல அன்னவர்களுக்கும் நம்மளோட நாடக கலை உருவாக இருக்கும் பெரியார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இன்றும் நம்மள போல் கலை கற்றிருக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்மளுடைய நாடக சார்பாக முதல்வனை தெரிவிக்கிறேன். வணக்கம். அப்படி சொல்லக்கூடிய இத்ராத்திரி வேளையிலே ஸ்ரீ அம்மனுக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஆட்டத்தின் பெயர் என்னடா? வைத்துள்ள நாடகத்தின் பெயரும் அதுதாங்க சூப்பரான நாடகம். என்னடா நாடகம்? சங்கிலி பொங்கலி கதவா தோறு. எப்படி எப்படி வாயா சமஞ்சது எப்படி? இன்னைக்கு இந்த அம்மனுக்கு முன்பதாக வைத்திருக்கிற அலங்காற்றத்தின் பேர் என்னடான்னா இந்த நாடகம் வச்சிருக்கிறாங்க. இந்த நாடகம் இல்லையா? யார் நாடகமா நீங்க? என்னடா நாடகம்? ஓ இன்னைக்கு அதாவது ரேணுகா தேவி சம்பாரம். சரி. பரசுராமர் சண்டை. ரேணுகா சம்பாரம் பரசுராமன் சண்டை. உடல் மாறி உறப்பு உடல் மாறி பிறப்பு. ஆமா. அதாவது மாரியம்மன் எப்படி பிறந்தாள்? ஆமா. இப்படி என்று சொல்லக்கூடிய கதையை ஆமா இன்றைக்கு ஒரு இரவு அலங்காற்றம் செய்திருக்கிறார்கள். ஆமாங்க. அப்படி சொல்லக்கூடிய நாடகத்திலே இத்ராத்திரி வேளையிலே நான் வேடம் தரித்து வந்தனே நான்ஜா என்னுடைய பேர் என்ன தெரியுமா? எப்படி சொன்னா தெரியுங்க. சொல்லுங்க. சொன்னா தெரியும். தெரிவித்தால் தெரியும். தெரிவிக்கிறேன். கவனத்தோடு கேட்க வேண்டும். வந்து ராஜா அட என்ன பியாரா
கட்சிதான். அப்படியா? பரிசு ஆ, பரிசுத்து என்று சொல்லக்கூடிய ஆ, என்னுடைய பேரோ ஆ, பரிசு பரிசு பரிசுத்து பரிசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ, என்னுடைய பெயரோ ஆ, அப்படி இருந்தாலும் ஆமா என்னை 10 மாதம் 300 நாள் என்று சொல்லு ஆமா என்றெடுத்த ஆ, மந்திரி மகாராஜா என் தாய் யாரடா? யாருங்க அந்த நாயை போட்ட நாயா? ஏய், என்னை 10 மாதம் 300 நாள் என்று சொல்லக்கூடிய ஆ, என்னை என்றெடுத்த தாய் யாரடா? சொன்னா தெரியுங்க. சொன்னால் தெரியும். அத வந்து ஆ, என்னை 10 மாதம் 300 நாள் என்று என்றெடுத்த ஆ, தாய் தந்தை தெரிவிக்கிறேன். ஆ. கவனத்தோடு கேட்க வேண்டும். ஆகட்டுங்க. மந்திரி, ஏய், 10 மாதம் தான் சுமந்து, தான் சுமந்து. மந்திரி, மகாராஜா இப்படி 10 மாதம் 300 நாள் ஆ, 70,000 ஆ, தசத்தாடி ஆமா என்னை பெற்ற தாயோ ஆ, ரேணுகா தேவியம்மன் ரேணுகா தேவி நிச்சயம்தான். ஆ, அப்படி என்னை இன்றெடுத்த ஆ, தந்தையோ ஆ, யார் தெரியுமா? யாருங்க? ஜபகா முனிவர் என்று சொல்வார்கள். சபதகனி முனிவர். சபதா முனிவர் என்னுடைய பெற்றெடுத்த தந்தையார். ஆ, இப்படி சபதா முனிவருக்கும் ஆ, ரேணுகா தேவிக்கும் ஆ, என்ற வாழ்நாள் இருந்த போதிலும் ஆ, நான் எதற்காக வந்திருக்கிறேன், எதற்காக மகாராஜா? என்னால என்ன நடக்க போகின்றது ஆ, அறியுமா? எப்படி சொன்னா தெரியுங்க. என்பவா ஆ. தெரிவிக்கட்டுமா? ஆ, மகாராஜா அமைச்சரே, மகாராஜா அப்படி இருந்த போதிலும் ஆமாங்க. நானோ வந்து வெகு நேரட்டபடியார் ஆ, என்னுடைய ஆ, தம்பி ஆகிய ஆ, யார் தெரியுமா? யாருங்க? டேய், ஆ, விசுவா என்று சொல்லக்கூடிய ஆ, 2 பேரும் அரண்மனையில் இருக்கிறார்கள். ஆமாங்க. நான் அழைத்ததாக ஆ, சீக்கிரமா ஓடி தெரிகிறாயா? ஆகட்டுங்க. சீக்கிரமா சென்று வாழ், ஆ, பிறகு செல்லலாம். ஆ, சென்று வருகிறேன்.